தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொடர்வினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓடினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். மதுரா கேக்குதாம்மா? வைஃபை லைட்டா ஸ்டக்கா இருக்கு. இப்ப கேக்குதானே உங்களுக்கு? ஆ. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்வுலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்ப நாங்க இன்றைக்கு எத்தனையாவது குறள், எந்த அதிகாரம் இப்ப படிக்கிறோம்? 27ஆம் அதிகாரத்துக்கு தவம். அதுல இன்றைக்கு படிக்க போற குறள் என்ன? ஐந்தாவதும் ஆறாவதும் குறள். ஐந்தாவதும் ஆறாவதும் குறள் என்ன? ஐந்தாவதும் ஆறாவதும். ஓகே, சரி. அப்ப இப்ப நாங்கள் சொல்ல போறது ஐந்தாவது. அப்ப ஐந்தாவது வடிவாக்களுங்கோ. தவம் அதிகாரம் ஐந்தாவது குறள் 27வது. ஓகே. திருக்குறளில் அறத்துப்பாலில் துறவறவியலில் 27வது அதிகாரம் ஆகிய தவம் 2 தவம் அதிகாரத்திலிருந்து தவம் அதிகாரத்திலிருந்து 5ஆவதும் 6ஆவதும் குறள்கள் இப்பொழுது கூறப்போகின்றோம். சரி, கெட்டிக்காரி தமிழ் வடிவா சொல்றீங்க. அர்த்தம் தானே இப்ப பெட்டரா இருக்கு இப்ப முந்தினதை விட. ஓகே, அப்ப இன்றைக்கு ஐந்தாவது டீச்சர் சொல்ல போறோம். ஐந்தாவது குறள் நீங்க சொல்ல போறீங்க. சரி, வடிவா கேளுங்கோ. வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விளங்கி இருக்கோ? விளங்கில உங்களுக்கு? சரியோ? வேண்டியாங்கு எய்தலால் வேண்டா என்ன? ஓகே, முதல் குறளை சொல்லி போட்டு சொல்றேன் என்ன கருத்தை. அப்ப உங்களுக்கு பாடமாக்குறதுக்கு சுகமா இருக்கும். சரியோ? அப்ப ஐந்தாவது குறள் என்ன சொன்னது? வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அடுத்தது எத்தனாவது குறள்? ஆறாவது குறள் கேளுங்கோ. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. That's very important point. சரியோ? திருப்பி சொல்றேன். எத்தனாவது? ஐந்தாவது. வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்றால் என்ன? வேண்டியாங்கு எய்தலால் கெஸ் பண்ணுங்க. என்னங்க?
அதாவது முதலாவது குறள்ல என்ன நாங்க சொன்னாங்க? முதல் ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் சொன்னாங்களோ. ஆம் என்ன அதன் அர்த்தம்? தவத்தால் மட்டும்தான் எங்களுக்கு கூடாததை அழிக்கவும் நல்லவற்றை வளர்க்கவும் யாரால முடியும்? நினைத்தால். தவம் செய்யறவர்களாக மட்டும்தான் முடியும். அப்ப தவம் செய்பவர்கள் நினைத்தால் நினைத்தது செய்வார்கள். தவம் செய்பவர்கள் என்ன நினைத்தால் அவர்கள் நினைத்த விஷயத்தை கர்மத்தை செய்து முடிப்பார்கள். செய்ய வேணும். செய்வினம். இன்றைக்கு லவின் நேற்று டீச்சர் தமிழ் அந்த இது மர்ஸ் புத்தகம் சொன்னது போல இன்றைக்கு நான் இந்த பேஜை செய்து முடிக்கிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு எத்தனை 2 பேஜோ அதை செய்து முடிக்கிறேன் என்றால் அது தவம். வேண்டியாங்க இதெல்லாம் நீங்க நினைச்சால் இன்றைக்கு நான் அதை செய்து போட்டுதான் அடுத்த அலுவல் என்று போட்டு அதை நீங்க முடிக்கிறீங்கள் என்றால் அது நீங்க தவம் செய்கிறீங்கள் என்ற அர்த்தம். சரியோ? அப்ப நினைச்சபடி எங்களால செய்து முடிக்க முடியும். சரியோ? ஆதலால் என்ன சொல்லப்படுது? செய்தவம் தவம் செய்தல் ஈண்டு என்றால் என்ன? இங்க இல்லறத்தில தவம் என்றால் நாங்க என்ன நினைக்கிறாங்க? துறவரத்தில் முனிவர் செய்யறன்னு தானே நாங்க நினைக்கிறது தவம் செய்யறது. இங்க என்ன சொல்றது? ஆதலால் ஈண்டு இங்க இல்லறத்துல இருக்கக்குள்ளேயே தவம் செய்யுங்கோ சொல்லப்படும். இப்ப உங்களுக்கு தெரியும் தவம் என்றால் என்ன? காட்டுல போய் சாப்பிடாமல் அப்படியே நிஷ்டையில இருக்கிறதா தவமோ? இல்லை இல்ல தெரியும் உங்களுக்கு. இப்ப நம்முடைய அந்த தவம் யார் செய்யணும்? இல்லறத்தில் உள்ளவர்கள். இல்லறத்தில் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். ரெண்டாவது நாங்கள். சரியோ? அப்ப அதுதான் சொல்லப்படுது. வேண்டியாங்கு எய்தலால். அதான் முதல் சொன்னோமல்லோ, கூடாதாக்கள் அழிக்கணும்னா அழிக்க முடியும், நல்லவற்றை காக்க வேணும்னா காக்க முடியும். எங்களுடைய இந்த கூடாத குணத்தை நான் கோவப்படுறேன் என்றால் நான் நினைச்சால் அதை நிப்பாட்ட முடியும். யாரால அது முடியும்? தவம் செய்யறவர்களாகத்தான். அதனால சொல்லப்படுது நினைச்ச விஷயத்தை நாங்கள் நினைத்தபடி முடிக்கிறதால இந்த தவத்தை எங்க செய்யணும்? இன்றே செய்ய வேண்டும். ஈண்டு என்றால் இல்லறத்திலேயே செய்யணும். இல்லறத்திலே இரண்டா நோமலா எல்லாரும் நீங்களே நினைச்சீங்க தவம் மண்டைகளே இவ்வளவு காலம் என்ன நினைச்சு நீங்கள் உள்ளது ஒரு தவம் சாப்பிடாமல் முனிவர் செய்யறன்னு நினைச்சீங்க எல்லாரும். ஆனா பார் தவம் செய்யறது இல்லறவர்களும் நாங்கள் செய்யலாம். நாங்களும் செய்யலாம். சரியோ? என்னத்துக்காக செய்யலாம்னு சொல்லப்படுது? நினைச்சதை நினைத்தபடி எங்களால அதை அடைய முடியும் தவம் செய்யலாம். அப்ப என்ன நாங்க சொன்னாங்க? கல்வியை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதும் ஒரு தவம். சரியோ? அதைத்தான் சொல்லப்படுது. அப்ப நினைச்சதை நினைத்தபடி எங்களால அடைய முடியும் தவம் செய்தால். ஆதலால் அந்த தவத்தை என்ன சொல்லப்படுறீங்க? இல்லறத்திலேயே நீங்க கடைப்பிடிங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த குறளின் கருத்து. விளங்கிட்டு கருத்து. இப்ப 6வது சொல்ல போறோம் கேளுங்க. யாரை நாங்க தவம் செய்வாருன்னு சொல்ல போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம். சரி, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்பவர்கள் யார்? இல்லறத்தில் உள்ள இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. தமக்கு கர்மம் செய்தவர். தம் கர்மம் செய்வார். ரெண்டாள் என்ன தம் கர்மம் செய்வார்? தெரியும் தானே? அவரவர் அவரோட கடமைகள் செய்தால். எக்ஸலன்ட். சொல்லுங்கம்மா. அவரோட கடமைகள் செய்தால் அதுதான் தவம் செய்பவர்கள் என்று சொல்லுவார்கள். தவம் செய்பவர்கள் யார்? அவரவரது கடமைகளை தவறாது செய்பவர்கள் தான். அப்போ தவம் செய்வார் ரமணன். நீங்க உங்களுக்கு திருக்குறளால உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கோ? ரமணன் கேட்கிறான், புலப்படி செய்யாம படிப்பீங்களோ? அல்ல திருக்குறள் படிக்கிறது வேணும்.
நான் குழப்பி ஆ? செய்யாம படிப்பேன். திருக்குறள் தமிழுக்காக படிக்கிறீங்களோ ஒழுக்கமா வாழணும்ன்றதுக்காக படிக்கிறீங்களோ? என்ன நோக்கத்துல ரமணன் எல்லாரும் தான் கேட்க போறோம். என்ன நோக்கத்துல வாங்கினீங்களோ திருக்குறள் கிளாஸுக்கு? ஒழுக்கமா வாழ கிளத்து சொல்லுவாங்க ஒழுக்கமா வாழறதுக்கு. அதுக்குதான் வரீங்களோ ஒழுக்கம் நல்ல பண்பு பழகணும் கட்டிக்காரன். லவீன என்னத்துக்கு வரீங்களோ? ஒழுக்கமாக வாழ்வதற்கு வருகிறேன். அதுக்கு மட்டுமோ இல்ல தமிழும் கொஞ்சம் படிக்கலாம்? இல்ல உண்மையில கேக்குறேன், நீங்க என்னத்தை யோசிச்சு நீங்க வாரீங்க? ரெண்டும் தான் நினைத்தேன். ஆனா கூட ஒழுக்கமாக வாழ்வதற்கு. சகினா ஒழுக்கமாக வாழ்கின்றதுக்கும் முக்கியமா உங்களோட எய்ம் முதலாவது முக்கியமா என் கிளாஸுக்கு வாரீங்க வடிவா ஒரு பிள்ளையாக வளர வேண்டும், சொல்லுவழி கேட்டு எல்லாம் இருக்க வேண்டும். முதலாவது. செகண்ட் தான் தமிழ் படிக்க வடிவா தமிழ். துர்கா இப்படி ஒருவர் நல்ல மனிதராக வாழ முடியும் என்று அறியணும்ன்றதுக்காக தான் வரைய. அதுக்காக தான் நான் வருகிறேன். அதுவும் தாண்டி உங்களுக்கு வருது. தமிழும் படிக்க. ஓகே, மதுரா. ஒழுக்கமுக்கும் தமிழுக்கும் முதல் எது உங்களுக்கு? ஒழுக்கம். உண்மையில அதுக்கு தான் மறையும் ஒழுக்கம் விஷயத்தை படிக்கலாம். அப்ப அதைத்தான் இங்க சொல்லக்கூடாது. தவம் செய்வார் யார்? கர்மம் செய்வார். அவர் கடமைகள் செய்பவர் தான் தவம் செய்பவர்கள். நீங்கள் எல்லாரும் தவம் செய்யற நீங்களோ? நீங்களோ உங்களோட கடமை தான் முதலாம் தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் வேற விஷயம் செய்யும். அப்ப இங்க நீங்க இந்த இப்ப இருக்கிற அத்தனை பேரும் தவம் செய்யற நீங்கள். ரெண்டாவது தம் கர்மம் அதாவது உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ எல்லாம் ரமணன் சொல்லலையே தவம் செய்யற நீங்களா? நீங்கள் மியூட் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் செய்யற நீங்களோ? தவம்ண்டா என்ன? தவம் செய்வார் என்றால் யார் அது? மற்றவருக்கு உதவி செய்வது. சொன்னதை கேட்கணும். என்ன சொன்ன எல்லாட்டும் கேள்வி கேட்டு மற்றவைகளை பற்றி இல்லை, உங்களை பற்றி இப்போ சொல்ல. தவம் செய்யறதுனா என்ன மசகினா? எங்களுக்கு ஒரு கடமை இருந்தால் அது தவறாக வேறொன்றும் செய்யாமல் அது முடிக்க வேண்டும். கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். அதான் ரமணன் தவம் செய்வார். என்ன தவம்? அப்ப நீங்க தவம் செய்யறீங்களோ? முதல் செய்யறது உங்களுக்கு இருக்கிற கடமைகளை செய்து முடிக்கணும். செய்யறீங்களோ? 100% செய்யறீங்க. அதுதான் தவம் செய்வார். தவம் செய்வார் என்றால் யார் ரமணன்? இப்ப சொல்லுங்க பாப்போம். கடமைகளை ஒழுங்காக செய்யறது. உங்களோட கடமை உண்டு சொல்லுங்க பாப்போம். உதாரணம் ஹோம்வொர்க் செய்யுது. ஹோம்வொர்க் செய்யறது. மதுரான்னு சொல்லுங்க பாப்போம். படிக்க தேவை. இப்படி ரெண்டும் இப்படி அதான் அவர் சொல்லிட்டார். ஹோம்வொர்க் செய்யறது படிப்போம். அதை விட வேற போன் பார்க்காமல் இருக்க தேவை. இப்படி அது அதை விட செய்ய கடமை என்றா சில சில விஷயங்கள். ரமணன் லவீன என்ன சொல்லுவீங்க? அம்மா இல்லாட்டி அப்பா ஒரு வேலை கொடுத்தால் உதவி கேட்டால் அதை செய்து முடிப்பேன். கொடுக்கிறது அதுவும் கடமை. உங்களோட கல்வியை கற்கிறது முதல் கடமை. என்னன்னா நீங்க மாணவர்கள் ஹோம்வொர்க் என்றால் நான் முதல் சொன்னது போல இன்றைக்கு 2 பேஜ் இந்த மேத்ஸ் முடிக்கிறேன் என்றால் அதை முடிச்சு கொடுத்தா அதை செய்ய மற்ற வேலைகள் பார்க்கலாம்.
சரி, இன்றைக்கு 2 செய்து போட்டு நாளைக்கு செய்யணும். அப்படி என்றவர் தவம் செய்வார்களோ? இல்ல. இல்ல. இல்லை. அவம் செய்வார்கள். அதுதான் சொல்லப்படுது. மற்றவர்கள் யார்? அவம் செய்தவர்கள். அவர் என்னத்துக்காக அவம் செய்கிறார்கள்? ஆசை. ஆசையுட்பட்டு. ஏன் சொல்லுங்க பாப்போம்? இந்த ஹோம்வொர்க் செய்கிறத விட போய் அடுத்த அவைக்கு விரும்பின வேலையை ஆசையுட்பட்டு போன் பார்த்தா நல்லா இருக்கும் அல்லது டிவி பார்த்தா நல்லா இருக்கும்னு போட்டு செய்த 2 பேஜ் மேத்ஸை செய்ய சொல்லி சொன்னால் 1 பேஜை செய்து போட்டு இதை நாளைக்கு செய்யலாம்னு சொல்லி போட்டு ஆசை உட்பட்டு என்ன செய்வார்கள்? கடைசியா ஹோம்ஒர்க் செய்ய அடுத்து மாட்டாங்க. அவம் செய்வார்கள். அந்த என்ன டிவியை போய் பார்ப்பார்கள் அல்லது வெளியில இன்னோவாவும் செய்வாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஓடி போய் விளையாடணும். அதெல்லாம் என்னது? ஆசைப்பட்டு. என்னத்தால் அதை செய்யணும்? ஆசைப்பட்டு. ஆசைப்பட்டு என்ன செய்யணும்? அ- அவம் செய்யணும். இந்த குரலின் அவம் அவம். செய்யணும். அவம். ஆசைப்பட்டு அவம் அவம் செய்யணும். செய்யணும். அப்ப இப்ப விளங்கியிருக்கோ? ஓம். ஆம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். மற்றல்லார். யார் மற்றல்லார்? அவம் செய்தவர்கள். தம் கர்மம் செய்யாதவர்கள். தம் கர்மம் செய்யாதவர்கள். தனது கடமைகளை செய்யாதவர்கள். செய்யாதவர்கள் அவம் செய்வார் என்றால் என்ன? ஒரு பிரயோசனம் இல்லாத வேலைகளை செய்வார்கள். எப்படி? ஆசையுட்பட்டு என்றால் என்ன? உள்ள ஆசை மனம் விரும்பினபடி செய்வார்கள். அத கடமையை விட்டுட்டு விளங்கிருக்கல இப்ப. ஓம். ஆம். அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம். அவம் என்றால் என்ன? தேவையில்லாத வீண் செயல். என்ன சொல்லலாம்? தேவையில்லாத வீண் செயல். இப்ப நீங்க போனை பார்த்து கொண்டு அதுல அப்படியே தட்டி கொண்டு இருக்கிறதால பிரயோசனம் இருக்கோ? இல்லை. அது வீண் செயல். அதால நன்மை இருக்கோ? தீமையை தவிர நன்மை இல்லை இல்லையோ? அதான் ஓகே. இப்ப சொல்லுங்க பாப்போம் 2 குறளையும். திருப்பி ஒருக்கா நீங்க சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு சொல்ல வேணும். சரி, எத்தனையாவது குறள் இப்ப? 5வது. 5வது. வடிவாக எழுதுவோம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் என்றால் என்ன? நாங்கள் நினைத்தபடி நினைத்தவற்றை அடைய முடியும். நாங்கள் இன்றைக்கு தான் ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்து முடிக்கணும் என்று நாங்கள் நினைத்தால் அந்த நினைத்த விஷயத்தை என்ன செய்துவோம்? செய்து முடிப்பதால் அதுதான் தவம். ஆதலால் என்ன சொல்லப்படுது? செய்தவம் என்றால் என்ன? தவம் செய்தல். ஈண்டு என்றால் என்ன? இல்லறத்துல முயலப்படும். இங்கேயே நாங்கள் அதை செய்யவும். முயல் என்ற ட்ரை பண்றது, பட் செய்ய வேணும். சரியோ? லவின் சொல்லவன் டீச்சர். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்.